ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்மிஸ் சேனல். இப்போது சோஷியல் மீடியாவில் ஓப்பன் பண்ணாலே ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் நம்ம ஜெயம் ரவி, அதாவது ரவிமோகன் பேசின வீடியோ தாங்க பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. அங்கே அப்படி என்ன தான் நடந்துச்சுன்னு பார்த்தா ஒட்டுமொத்த அரங்கமே கொஞ்ச நேரம் அப்படியே சைலண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம தனி ஒருவன் ரவி மேடையிலேயே மண்டிட்டு ரசிகர்கள் கிட்ட சினிமாவுக்கும் ஓப்பனாக மன்னிப்பு கேட்டிருக்காரு. அவரோட 23 வருஷ கெரியரில் இப்படி ஒரு உருக்கமான பேச்சை யாருமே பார்த்துருக்க முடியாது. அப்படி என்னதான் சொன்னாரு? ஏன் அவ்வளவு எமோஷனல் ஆனாரு? வாங்க இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம். ஸ்டேஜுக்கு வந்து ஜெயம் ரவி கிட்ட ஆங்கர் எப்படி சார் இருக்கீங்கன்னு கேட்டாங்க. நான் நல்லா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு எப்போதும் போல இருக்கிற அவரோட இந்த க்யூட் ஸ்மைலோட தான் ஆரம்பிச்சாரு. ஆனால் பேச பேச அவரால் எமோஷ்னலாக அடக்க முடியலங்க. எனக்கு இப்போ 46 வயசு ஆயிடுச்சு. இதில் சரிபாதி, அதாவது 23 வருஷத்தை நான் இந்த சினிமாவில் வாழ்ந்திருக்கேன்னு சொன்னார். அப்புறம் அவரோட பர்சனல் லைஃப்பில் நடந்த பிரச்சனைகளை பற்றி லேசாக பேச ஆரம்பித்தவர், நம்ம லைஃப்பில் பர்சனல் ப்ரொஃபஷ்னல்னு ரெண்டு, அதுலேயும் 50-50 இருக்கணும். ஆனால் நான் கொஞ்சம் எமோஷ்னல் ஆகி பர்சனல் லைஃப்பில் ஒரு பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ராவாக போயிட்டேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாருங்க. நான் செஞ்ச ஒரு சின்ன தப்பு உங்கள் எல்லோரையும் காயப்படுத்திருச்சுன்னு எனக்கு நல்லா தெரியுது. அதுதான் என் மனசில் இருக்கிற ஒரே ஒரு வருத்தம் அப்படின்னு கண் கலங்கிட்டாரு. தன்னோட பர்சனல் கஷ்டத்தால் சினிமாவே வேணான்னு ரவி ஒதுங்க நினச்சப்போ இண்டஸ்ட்ரியில் இருக்கிற சில முக்கியமானவங்க இவர்கிட்ட வந்து பேசியிருக்காங்க. ரவி, நீ எதை வேணும்னாலும் சொல்லு, ஆனால் ஒத்துக்கிறோம், ஆனால் சினிமாவை விட்டு மட்டும் போயிடாதன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்ன அந்த வார்த்தையை அப்படியே வேதவாக்க எடுத்துக்கிட்ட ரவி அவர்கள் மேடையிலேயே ரசிகர்களுக்கு முன்னாடி முட்டி போட்டு, என் சினிமாவுக்கும் என்னை வாழ வச்ச ரசிகர்களுக்கும் நான் என்றைக்குமே துரோகம் பண்ண மாட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டாருங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்கள் சந்தோஷா, குமரனா, மித்ரனா, பொன்னியின் செல்வனா, நான் கண்டிப்பாக இன்னும் ஸ்ட்ராங்காக திரும்பி வருவேன், வந்துட்டே இருக்கேன்னு சொல்லுன்னு செம மாசாக டைலாக்லாம் பேசினார். அதே சமயம் உருக்கமான ப்ராமிஸ் பண்ணியிருக்காருங்க. இதை பார்த்து அங்கே இருந்தவங்க எல்லாருக்குமே என்ன பேசுகிறதுனே தெரியாமல் கொஞ்ச நேரம் எல்லாரும் சைலண்ட் ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்இடி ஸ்க்ரீனில் அவரோட அண்ணன் டைரக்டர் ஜெயம் ராஜா பேசி ரவிக்கு ஒரு சூப்பர் சர்ப்ரைஸ் கொடுத்தாரு. வீட்டில் 7 வயசில் இருந்தே ரவி ஒரு ஹீரோவாக தான் எங்களுக்கு தெரிகிறாங்க. இவ்வளவு தான் லைஃப். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்தாலும் 50 வயசானாலும் சரி, சினிமா மேலே இருக்கிற அந்த வெறி மட்டும் குறையக்கூடாது அப்படின்னு ஃபேமிலி ரூல்ஸ்னு சொல்லி கெத்தாக முடிச்சிருப்பாரு நம்ம ஜெயம் ரவி அவர்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டாப் ஹீரோ தன்னோட தப்பை ஓப்பனாக ஒத்துக்கிட்டு மேடையில் இப்படி மண்டிட்டு பேசுகிறது சாதாரண விஷயம் இல்லை. ஜெயம் ரவியோட இந்த எமோஷ்னல் பேச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவரோட தனி ஒருவன் 2 படத்துக்காக நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.